السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து நாம் சேர்த்து எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்த்து வருகின்றோம். இன்றைய பாடத்தில் லாம் என்ற எழுத்துடைய சேர்த்து எழுதக்கூடிய வடிவத்தை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் பழைய பாடங்களுடைய பயிற்சி. காஃப், ஃபா, தோ, ஐன், காஃப், ஹா, சாத், நூன், காஃப், ஹா, சீன், ஐன், த, ஐன், ஷீன், ஃப, காஃப், ஓயின். இந்த இடத்துல ஃபாவிற்கும் ஒரு புள்ளி, நூனிற்கும் ஒரு புள்ளி, இரண்டுக்கும் வித்தியாசம். ஃபாவிற்கு இவ்வாறாக சுழித்து எழுதப்பட்டிருக்கும். அதை வைத்து ஃபா, நூன் என்ற வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய பாடத்தில் லாம். லாம் தொடக்கத்தில் இவ்வாறாக எழுதப்படும், இடையில் இவ்வாறாக எழுதப்படும், இறுதியில் முழுவதுமாக லாம் எழுதப்படும். லாமிற்கும் அலிஃபுக்கும் வித்தியாசம். அலிஃப் இவ்வாறு தான் சேர்ந்திருக்கும், ஆனால் லாம் இரண்டு எழுத்தோடும் சேர்ந்திருக்கும். முன்னாலும் ஒரு எழுத்து, பின்னால் ஒரு எழுத்தோடு சேர்ந்திருக்கும். மறுபடியும் மீண்டும் ஒரு முறை. லாம். லாம் தொடக்கத்தில், லாம் இடையில், லாம் இறுதியில். மாணவர்கள் இதை எழுதி பயிற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அடுத்த எழுத்து பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.